வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிஃப்டி வந்து இன்னைக்கும் டவுன்ல தான் வந்து போயிருக்கு. பேங்க் நிஃப்டி 1% மேல டவுன் ஆயிருக்கு. இந்த டவுன் வந்து தொடருமா? ஆனாலும் இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. என்ன காரணம்? என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்ற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர். சரிங்களா? சரி, இப்போது நீங்கள் அந்த டேட்டா வந்து நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நமக்கு நிஃப்டி வந்து 0.79% டவுன் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 0.9%, எல்லாம் 1%க்கு கீழே தான் டவுன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி மட்டும் வந்து 1.23% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. லார்ஜ் மிட் 250 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 0.91% வரைக்கும் அந்த இண்டெக்ஸ் கம்மியாயிருக்கு. ஓகே, இதில் ஐபிஓ டேட்டா பொறுத்தளவில் நமக்கு வந்து கல்ஃப் லாய்ட்ஸு, மெட்டாலிக் டெக்னோஃபோர்ஜு, கியூப் ஹைவேஸ் ட்ரஸ்ட்டு, ஸ்ரீபாலாஜி, இந்த 4 ஐபிஓ கரண்ட் ஐபிஓ. இதில் வந்து இந்த கல்ஃப் லாய்ட்ஸு இன்னையோட முடிஞ்சிருச்சு ஐபிஓ. ஓகே, மீதி 3 கம்பெனிகள் வந்து ஐபிஓ இருக்குது. இது வந்து கியூப் ஹைவேஸ்ன்றது வந்து எஃபிஓ. ஓகே, விருப்பம் இருக்கிறவங்க அதை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா நிறைய எஸ்எம்இ கம்பெனி ஐபிஓஸ்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பார்க்கணும் நீங்கள். அடுத்து அப்கமிங் ஐபிஓ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆக போகிற ஐபிஓஸில் வந்து எக்ஸ்ட்ரா நெட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ வருது. லோஹியா கார்பரேஷன் இது வந்து பப்ளிக் இஷ்யூ நாளைக்கு 23ஆம் வருது. இண்டோ எம்ஐஎம் 23ஆம் வருது. சில்வர் ஸ்டாம் பார்க்ஸ் வந்து 24ஆம் வருது. நாளைக்கு மறுநாள் வருது. ஸோ நாளைக்கு 3 ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாமே இந்த 3 ஐபிஓ ஒருத்தையும். அந்த டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ அப்டேட்ஸ் தான். ஓகே, அதே மாதிரி என்னுடைய ரெஃபரல் லிங்க், டிமேட் அக்கௌண்ட்டோட ரெஃபரல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா விருப்பம் இருந்தால் என்னோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ க்ளோஸ் ஆன ஐபிஓ உங்களுக்கே தெரியும் நமக்கு என்னென்ன ஐபிஓ க்ளோஸ் ஆயிடுச்சு. இது இல்லாமல் கரன்சியோட அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கரன்சி அப்டேட் வந்து இது முடிஞ்சு போனதை காமிக்குது. இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேடிங் வியூவில் போய் பார்க்கலாம். அது கொஞ்சம் டேட்டா கிளியராக இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம். கமாடிட்டியும் கோல்டு வந்து 2.4% ஏறி இருக்குது. சில்வர் இன்னைக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயிலும் 3%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயில் பயங்கரமாக வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. அதை வந்து இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் செட்டப்போட நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள். இப்போ நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சில்வர் வந்து 2.56% வந்து யூஎஸ் டாலரில் ஏற்றம் கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயில் 94. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நேற்றுக்கெலாம் ஓரளவுக்கு 90 இருந்துச்சு. இன்றைக்கி 94க்கு போயிடுச்சுங்க. டேஞ்சர் ஜோனில் தான் க்ரூட் ஆயில் வந்து கொண்டு போயிட்டே இருக்குது. 2.8%, 84% வரைக்கும் ஏறிக்கிட்டே இருக்குது க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலில் கொஞ்சம் நம்ம கமோடிட்டியில் இருக்கிறவங்க எம்சிஎக்ஸில் க்ரூட் ஆயில் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடர்ஸ் க்ரூட் ஆயிலில் விருப்பம் இருக்கிறவங்க எம்சிஎக்ஸில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை போய் செக் பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் மினி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 25,000 அப்ராக்சிமேட்டாக இருந்தால் ஒரு லாட் வந்து நீங்கள் வாங்கி ட்ரேட் பண்ண முடியும். 25,000க்கு நீங்கள் வாங்கிட்டு க்ரூட் ஆயில் எத்தனை % ஏறுதோ அதில் வந்து நம்ம அதில் லாபம் பார்க்க முடியும். இறங்கினாலும் அதே அளவுக்கு நஷ்டமும் வரும். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எம்சிஎக்ஸில் உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து. அடுத்தது கோல்டு வந்து 1.95% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு யூஎஸ் டாலர்லேயும். நமக்கு கோல்டு பீஸ், சில்வர் பீஸ்லாம் இன்றைக்கி நல்லா தான் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 நாளாக தொடர்ந்து ஏற்றம் கோல்டு அண்ட் சில்வர். ரொம்ப நாளாக வந்து என்ன சொல்கிறது, கோல்டு பீஸ் வந்து டவுன்லேயே இருந்தது. அதனுடைய லோ பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸோடைய லோ 114 தொட்டுட்டு இப்போ வந்து 119 இருக்குது. ₹5 வந்து நமக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு கோல்டு பீஸ். ஓகே, இப்போது அது இல்லாமல் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 96.55 லெவலில் இருக்குங்க. புல்லிஷ் ப்ரெஷரில் போய்கிட்டு இருக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர். அதை வந்து நேற்றுக்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை வந்து கட்டுப்படுத்துவதில் நம்மளுடைய பங்கு எதுவும் இல்லை. அது வந்து மார்க்கெட்டுடைய ஸ்டாக் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய வாலட்டிலிட்டி அப்படின்றத வந்து அவங்க இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேற்றுக்கு வந்து அந்த டேட்டாவையும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நானே வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்திய அரசாங்கம் ஏதாச்சும் பண்ணி இந்த டாலர் விலையை வந்து ஐஎன்ஆருடைய மதிப்பை வந்து உயர்த்தி டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து நல்லா கொண்டு போகணும், அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ நடக்கிற வாலட்டிலிட்டி எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து நடக்குது அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. நேற்றுக்கு கிளாரிட்டி அதை கொடுத்துருந்தாங்க. அது வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
அதுக்கு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, சில பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க. அது விட்டுருங்க. நமக்கு வந்து இப்போது விலை நிர்ணயம் என்ன? நம்ம இதுக்குள்ளே உள்ளே நுழைய முடியுமா, வெளியே நுழைய முடியுமா, அவ்வளோதான் இன்வெஸ்டர்ஸோட வேலை. ஸோ 96.55 இருக்குது. ஆல்ரெடி ஹை 96.95, அதை தொற்றுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டிடும், 100 தாண்டிடும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிட்காயின். பிட்காயின் வந்து $65,000 வந்து இப்போ இருக்குது, ஏற்றத்தில் தான் இருக்குது. லோ பார்த்தீங்கன்னா $57,000 கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி $65,000 வரைக்கும் பிட்காயின் வந்திருக்கு. அதே மாதிரி டெலகிராம் உடைய கிராம் அப்படின்ற அந்த கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா 1.51 இருக்குது. இன்றைக்கி வந்து 1.61% டவுனில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டி 240 புள்ளிகள் டவுனில் இருக்குது. 23,929, 24,000ன்ற அந்த சைக்காலஜி சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, 24,000 இவ்வளோ நாளாக சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தது, இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் ரிசல்ட் சீசன் எவ்வளோ நாளைக்கு வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இவ்வளோ நாளாக வந்து நமக்கு மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருந்தது எக்ஸ்ட்ரீம் வெரி குட் ரிசல்ட் சீசன். நல்ல ரிசல்ட்டை வந்து நிறைய பங்குகள் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதனால் மார்க்கெட்டில் வந்து நிறைய பங்குகள் ஏற்றத்தில் இருந்தது. மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சில நாட்கள் வந்து நிஃப்டியை இறங்க விடாமல் காப்பாற்றினாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ்லாம் நேற்றுக்கு நல்ல ஏற்றம் கொடுத்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நாள் ரிசல்ட் கம்பெனிகள் நல்லா கொடுத்துருந்தது. இன்னும் ரிசல்ட் சீசன் ஒரு 10-15 நாளுக்கு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் காப்பாற்றலாம். இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இறக்கி விட்டாங்க. 239 புள்ளி இப்போ வரைக்கும் வந்து கிஃப்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 988 இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது 50 புள்ளிகள் வந்து எக்ஸ்ட்ராவாகவே கிஃப்ட் நிஃப்டி வந்து இறங்கி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் ரிசல்ட் சீசன்றனால டெய்லி ஏற வேண்டிய பங்குகள் ஓரளவுக்கு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருது. நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் மார்க்கெட்டில் டேட்டா பட்டன்ஸ் 12%, சிஎன்ட் 12%, யூஃப்ளெக்ஸ் 11%, டார்க் 6%, எம்டார் டெக் 5%, ஸ்டெர்லைட் டெக்ஸ் 4.5%, டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 4.2%, கிறிசில் 4.4%, சென்னை பெட்ரோ 3.9%. இது எல்லாமே வந்து நல்ல ஓரளவுக்கு ட்ரேடிங்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. இறங்குனதையும் பார்த்துருவோம். பந்தன் பேங்க் 16% வந்து இறங்கியிருக்கு. மெட் ப்ளஸ் 12% இறங்கியிருக்கு. சன்டெக் 7%, மார்க்சன் 7%, ஓஎஃப்எஸ்எஸ் வந்து 6.7%, சிஎஸ்பி பேங்க், ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி எல்லாம் டவுனில் இருக்குது. நல்லா டவுனில் போயிருக்கு. அடுத்தது இடிஎஃப்பை பொறுத்தளவில் நமக்கு கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. ஓகே, ரியாலிட்டி செக்டார் டேட்டா பார்க்கணும். செக்டார் டேட்டா பொறுத்தளவில் இன்றைக்கி அதிகமாக இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியா ரியாலிட்டி 2.5%க்கு மேலே டவுன் ஆகிருக்குங்க. ரொம்ப பெரிய டவுன். பிஎஸ்யூ பேங்க்கு 1.8% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. சிஎன்எக்ஸ் ஐடி 1.5% டவுன் ஆகிருக்கு. எல்லா செக்டாரும் டவுன் தான். எஃப்எம்சிசி ஆட்டோ மட்டும் டவுன் ஆகாமல் இருக்குது. மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்லி ஹெவி டவுன். ஓகே, அதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நாளைய பங்குச்சந்தைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து மைனஸில் தான் இருக்குது, 50 புள்ளிகள். அது இல்லாமல் கோல்டு சில்வர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. குளோபல் மார்க்கெட்டை இன்னும் தெளிவாக வந்து நம்ம மணி கண்ட்ரோலில் போய் பார்த்துருவோம். இது வந்து குளோபல் மார்க்கெட்டுடைய தற்போதைய சூழ்நிலை. டவ் ஜோன்ஸ் வந்து 60 புள்ளிகள் பாசிட்டிவ்லையும், S&P 500 வந்து நியூட்ரலாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 30 புள்ளிகள் டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி 36 புள்ளிகள் மைனஸ். ஏஷியன் மார்க்கெட்டில் மிக்ஸ்டு மார்க்கெட்டாக இருக்குது ஏஷியன் மார்க்கெட். ஸோ நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது இந்த கிஃப்ட் நிஃப்டி தான். காலையில் ட்ரேடிங்க்கு மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடி ஒரு தடவை கிஃப்ட் நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடணும். ஓகே, இது இல்லாமல் டெலகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் போய் பாருங்கள். எஃப்ஐஐடிஐ டேட்டாவை பொறுத்த அளவில் எஃப்ஐஐயும் செல்லிங்கு, டிஐயும் செல்லிங்கில் இன்றைக்கி வந்து இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும். பட் ட்ரேடருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் நல்லாவே இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு பக்கம் ட்ரெண்டிங்லேயே வந்து மார்க்கெட் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, மேஜர் ட்ரெண்டில் தான் வந்து இன்னும் பிரேக் அவுட் வரலையே தவிர டெய்லி ட்ரெண்ட் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்குது. அது வந்து ட்ரேடருக்கு நல்ல மார்க்கெட். இது எல்லாமே இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் வந்து சரியாக இல்லை. மற்றபடி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்ததுங்க. நல்ல 4 நாளாக தொடர்ந்து வந்து கோல்டு ஏற்றம் கொடுத்தது. நிறைய பங்குகள் ரிசல்ட் ஓரியன்டாக வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கொடுத்தது. இது இல்லாமல் ரிசல்ட் டேட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து JSW இன்ஃப்ரா, நான் முக்கியமான கம்பெனிகள் லார்ஜ் கேப்பில் மட்டும் சொல்கிறேன். JSW இன்ஃப்ரா வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட்டு 9% டவுன் ஆயிருக்கு. ரெவின்யூ வந்து 18% அப்பான மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதானி டோட்டல் கேஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 142% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. 142 crores
நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஏற்றம் வந்து ரெவென்யூ வந்து 27% ஏற்றம் கொடுத்துருக்கு அதானி டோட்டல் கேஸில். பந்தன் பேங்க் நெட் ப்ராஃபிட் அப் 34%. ஆகா, பந்தன் பேங்க்கை நோட் பண்ணணுங்க. பந்தன் பேங்க்கான டைமான்னு தெரில, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பெனி பேங்க் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் நெட் ப்ராஃபிட் 81%. அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ ஏற்றம் ஸ்டாக்கு. என்ஐஐடி நெட் ப்ராஃபிட் 84%. என்ஐஐடி ஏறி இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஏற்றம் கொடுக்கும் அந்த ஸ்டாக்கு. இந்த ரிசல்ட்டுக்கான ஒரு ரியாக்ஷன் வரும்ல, அந்த ரியாக்ஷனுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். பாசிட்டிவான ரிசல்ட்டாக இருந்தால் பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்கும், நெகட்டிவ் ரிசல்ட்டாக இருக்கும்பொழுது நெகட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்கும். சிம்பிள் தானே, இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே. சிஎன்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து 7லேருந்து 16 கோடியாக இருக்குது, அப்படியே டபுள் ஆகிருக்கு. அதனால தான் சிஎன்ட்டு டிஎல்எம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருந்தது. அடுத்து ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சன்டெக் ரியாலிட்டி வந்து நெட் ப்ராஃபிட் 26% ஏறி இருக்குது. ஆனால் ஏன் அந்த கம்பெனி இறங்கியிருக்கு செக் பண்ணணும். ஓகேவா, நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க இயர் ஆன் இயரில், ஆனாலும் வந்து ஸ்டாக்கு இறங்கியிருக்கு. கனரா ரெபாக்கோ வந்து நெட் ப்ராஃபிட் 82% ஏற்றம் கொடுத்துருக்கு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நெட் ப்ராஃபிட் 82%லாம் ஏற்றம் கொடுத்து இந்த ஸ்டாக்கு ஏற்றம் கொடுத்துருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஏற்றம் கொடுக்கலனா இந்த ரிசல்ட் ரியாக்ஷனு இந்த வாரத்தில் நாளைக்கு மறுநாளோ ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு இதுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த டேட்டாலாம். சகிலிட்டி இந்த 15% டவுன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இவங்க செக்டாரில் இது ஒன்று தான் வந்து கம்மியான, நான் என்ன சொல்கிறது, புக் வேல்யூவில் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து டவுனில் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு. மாஸ்டக் வந்து நெட் ப்ராஃபிட் ஃப்ளாட் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. மெட்ப்ளஸ் ரெவென்யூ டவுன், ட்ரிடன்ட் ரெவென்யூ அப் 12%, நெட் ப்ராஃபிட் அப் 12%, ரெவென்யூ 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேப்ரியல் வந்து நெட் ப்ராஃபிட் அப் 2%. அது இல்லாமல் முக்கியமான டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்றைக்கி பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ரீசன் வந்து இதுதான், கேர் AAA ரேட்டிங்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. AAA A1+ வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்ல பர்சன்டேஜாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்த முடியுமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா AAA A1+ வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் இன்றைக்கே பிச்சுக்கிட்டு ஏறிச்சு இந்த ரேட்டிங் காரணமாக, கேர் ரேட்டிங் காரணமாக. அடுத்து டிப்ஸ் மியூசிக் இன்றைக்கி பைபேக்கில் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டேட்டாவில் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஏஎஸ்எம் ஃப்ரேம்ஒர்க்கில் வந்து ஜஸ்ட் டயல் உள்ளே போயிருக்கு. லேண்ட்மார்க் கார்ஸ், தத்வா சிந்தான் ஃபார்மா, இது 3 ஏஎஸ்எம் ஃப்ரேம்ஒர்க் உள்ளே போயிருக்கு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, இந்த 3 பங்குகள்லையும். அடுத்தது நாளைக்கான ரிசல்ட் கம்பெனிகளை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 21ஆம் தேதி கொடுத்த ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஆட்டோ, அதானி கிரீன் எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா growth 132% போட்டிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டில். ஸோ இந்த growth பர்சன்டேஜ் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் சில மெத்தட்ஸை பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஒரு ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், சும்மா ஒரு JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டாக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் growth வந்து -2.82% கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக இன்வெஸ்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது கால்குலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களே அதனுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நானும் வந்து இதுக்கு ஒரு வீடியோவில் வந்து இந்த ப்ராஃபிட் growth எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்தராக வந்து நீங்களும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா வெறும் நெட் ப்ராஃபிட்டை பார்க்குறத விட இந்த ப்ராஃபிட் growth என்ன நடக்குது, growth எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்றது தான் வந்து ஸ்டாக்குடைய மொமெண்டத்தை வந்து டிசைட் பண்ணும். ப்ராஃபிட் growth தான் மொமெண்டத்தை டிசைட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட் growth எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்களே வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்லேயே போய் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராஃபிட் growth வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லைனா நானும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணணும். அடுத்து நாளைக்கான ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாளைக்கு என்ன 23 இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதானி பவர், நெஸ்லே இந்தியா, ஈட்டர்னல், அதானி கிரீன், BPCL, JSW எனர்ஜி, யுனைடெட் ஸ்பிரிட்ஸு, டாக்டர் ரெட்டிஸ் இதெல்லாம் ரிசல்ட் வந்தது. ஓகே, இதில் ரேர்னிங் ஸ்கோரில் நல்ல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியாவுக்கு 9 கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் யுனைடெட் ஸ்பிரிட்ஸுக்கு 6 கொடுத்துருக்குறாங்க. BPCLக்கு 7 கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நல்ல ரிசல்ட். அதானி பவர் 8 கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நமக்கு 51 கம்பெனிகள் ரிசல்ட் வருது. முக்கியமாக லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்டர்குளோப் ஏவியேஷன், சிப்லா, கொரமண்டல் இன்டர்நேஷ்னல், மோத்திலால் ஒஸ்வால், விஷால் மெகாமார்ட், சோனா BLW, எம்ஃபசிஸ் இதெல்லாம் 23ஆம் தேதியான ரிசல்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ முக்கியமாக நமக்கு வரப்போகிறது இன்ஃபோசிஸ், சிப்லா, கொரமண்டல் இன்டர்நேஷ்னல், எம்ஃபசிஸ் இதெல்லாம் லார்ஜ் கேப்பில் நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு நாளைக்கு வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாங்கன்னு தெரியுது. சோனா பிஎல்டபிள்யூ நல்ல ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 வீக்லேயே ஆல்ரெடி 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. மற்ற ஸ்டாக்கெல்லாம் ஏறலை. ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு ரிசல்ட் கம்பெனி வந்து அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் 5 டேட்டாஸை வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன். டெலிகிராமில் போய்ட்டு எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெண்டிங் டேட்டாவை இந்த வீடியோவில் நான் சொல்லலை, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோவில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். நிறைய பங்குகள் வந்து நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை பயன்படுத்தி நம்ம வந்து அதெல்லாம் நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப்க்கோ, நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங்க்கோ அல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், பொசிஷனல் ட்ரேடிங்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம். நல்ல ரிசல்ட் வரக்கூடிய நிறுவனங்களை அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன டேட்டா வந்திருக்குன்னு. ஓகே, 15 மினிட்ஸ் நம்ம எல்லா டேட்டாவையும் கொடுத்துருக்குறோம். டெலிகிராம்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, நன்றி. நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.